வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த முக்கிய புள்ளியை அடித்து இழுத்து சென்ற அமலாக்கத்துறை யாரை அடித்து இழுத்து சென்றிருக்காங்க? அமலாக்கத்துறை யார் அந்த திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த முக்கிய புள்ளி? இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே திமுகவில் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு துறை அமைச்சர்கள் பல்வேறு விதமான சர்ச்சைகளில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல செந்தில் பாலாஜி சிக்கனார். பல்வேறு விதமான சர்ச்சையில் சிக்கி அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேல் கடந்து இருக்கார். இன்னும் அவர் வெளியவே வரவே விடலை அமலாக்கத்துறை. அவரை தொடர்ந்து ஜெகத் ரட்சகன் சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அடுத்ததாக ஏவா வேலு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்களை சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்த நிலையில் அந்த வரிசையில் தற்போது மீண்டும் ஒரு அமைச்சர் இந்த அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார். யார் அந்த முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களை தற்போது அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். அவரிடம் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் இருந்த குற்றத்திற்காகவும் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த காரணத்திற்காகவும் அவரை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக மத்தியில். இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அவர் என்ன பேரதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுகவின் முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம் பொன்முடி அவர்களை. பொன்முடிக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சரான பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, கடுங்காவல் தண்டனை. அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையும் கண்டிப்பாக 1 மாதத்திற்குள் கட்டியே ஆக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதனால் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சி இருக்கிறார், பொன்முடியும் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். இதனால் பொன்முடி அவர்கள் நீதிபதி அடிக்க பாய்ந்திருக்காங்க. அதை பற்றின அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.